நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் வராங்கன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பா சொல்லி ஆகணும். தமது எண்ணங்களால் தமிழ் சினிமாவில் பாடல்களை வடித்துக் கொண்டிருக்கும் சிறந்த பாடலாசிரியர் திரு மோகன் ராஜன் அவர்களே இன்றைய நமது விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம ஊருக்கு பக்கத்துல இருந்து ஒரு அழகான ஒரு செலிபிரிட்டியை பார்க்குறோம் அப்படிங்கும்போது பெரிய மகிழ்ச்சி தான். ஆனா இதுக்கு பின்னாடி கடந்து வந்த பாதைகள் திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு மட்டுமே பரிச்சயமான பாதை அது. ஸோ எங்களுக்கு அதை பார்த்து ஒரு பாடமாக கற்றுக்கலாம். அப்படி திருச்சி மாவட்டத்திலேருந்து உங்களுடைய பயணம் தொடங்குச்சு. எப்படி வந்தீங்க சார் சென்னைக்கு? ஆரம்பத்தில் வந்து நான் சினிமாவில் வந்து பாடல் எழுதுறதுக்கு ஒரு இப்படி ஒரு துறை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அப்போ வந்து அப்பா வந்து நீ ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை ஒரு இன்ஜினியர் ஆகணும், எல்லா அப்பா மாதிரியும் எங்கள் அப்பாவும் சொன்னார். எனக்கும் அந்த நோக்கத்தில் தான் நான் பண்ணேன். நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அந்த டைமில் +1 +2 நல்லா படிக்கிற பையன். நல்லா படிக்கிற பையன் கவிதைக்கு சம்மந்தம் இருக்காது இல்லையா? ஸோ ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஆஃப் இயர்லி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாமே டோட்டலாக மாறிடுச்சு. ஏன்னா அப்பா வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது நான் வந்து அதாவது எப்படின்னா நம்ம ரொம்ப வசதியான ஓரளவுக்கு வசதியான இடத்துல தான் இருந்திருக்கோம்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கஷ்டத்தையெல்லாம் அப்பா முதுகு தாங்கி இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுக்குமே ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் தான் புரிஞ்சுது நம்ம வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு கனவு அப்படின்னா. அப்பா நம்மள எவ்வளவு வசதியா வச்சிருந்திருக்காரு, ஒரு இழப்புல தான் நம்ப வச்சிருந்திருக்காரு. இல்ல நல்லா வச்சிருந்தாரு, ஆனா அவர் இருந்திருந்தா அதே நம்பிக்கையை கூட்டிகிட்டே போயிருப்பாரு கண்டிப்பா. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் தான் நான் பாடல் எழுதலாம் அப்படின்னு என் நண்பர் வந்து பாபுன்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். அவன் தான் வந்து சொல்லி, அவன் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் காமிச்சிருப்பான். டைரக்டர். ஆமாம், டைரக்டர் மணி சாரோட பெரிய ஃபேன். நான் அப்படி ஒரு ஷாட் வைக்க போகிறேன், ஹீரோயின் இவங்க தான் அப்படின்னு ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பான். ஏன்னா அவன் பைத்தியக்காரமாக இருக்கான் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் கடைசியாக அவன் தான் என்னோட பாதையை மாற்ற போறாங்கிறது எனக்கு தெரியாது. என்னோட சினிமாவில் அவன் தான் இந்த குஷி படத்துல வந்து இடையில வந்துட்டு சூர்யா வந்து மாத்தி விட்டு போவார்ல, அது மாதிரி என்னை மாத்தி விட்டது பாபு தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் ஈரோடு, நான் பொண்ணு எடுத்த ஊரும் ஈரோடு. எங்க மாமனார் பேரு பாபு. அப்படிலாம் இருக்கும், லிங்க் ஆயிடுச்சு அப்படியே எல்லாம் ஃபுல்லா. அடிக்கடி சொல்லுவான் அவன்கிட்ட. அதாவது என்னன்னா, நீங்க அந்த பாபு மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவே இறைவனால் படைக்கப்பட்ட பெயர் போல இருக்கலாம். இல்ல கரெக்ட் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாபு கவிதை எழுத அனுப்பிச்சான். பாபுகுமாரோட கவிதையை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். மனைவி பார்த்தா ஹாப்பி ஆயிடுவாங்க. அப்படி ஸ்கோர் பண்றீங்க நீங்க. மத்தியான ஸ்கோர் கன்ஃபார்ம். அதுவும் பிடிச்ச சாப்பாடு கன்ஃபார்ம். இல்ல நீங்க வந்து வேற ஒரு கேள்வி கேட்டீங்க, மறக்கவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு தண்டனை மாதிரி கேட்டீங்க இல்லையா? ஐயோ, நான் அப்படிலாம் கேட்கல. ஏன்னா அப்புறம் ஊருக்கு வரும்போது என்ன அடிப்பாங்க அங்க. சோ அப்படி வந்த ஆசைதான். ஆனா உங்க ஊருக்கும் லெஜண்ட் கவிஞர்களுக்கும் மிகப்பெரிய தொடர்புகள் எழுத்துக்கள் உடன் கேள்விப்பட்டேன். ஆமா, எப்படின்னா இல்ல இது சொன்னா பாக்குறவங்க எப்படி நினைச்சுக்குவாங்கன்னு தெரியல. ஆனா என்னோட நம்பிக்கைக்காக அது நான் வந்து ஒரு டைம் வந்து சென்னை வந்த புதியதுல வந்து பாத்தீங்கன்னா, கண்ணதாசன் அவர்களுடைய வரலாற்று புத்தகம் படிக்கும்போது அவர் ஊர் பேரு சிறுகுடல்பட்டி. அப்புறம் வைரமுத்து சாரோட வரலாறு படிக்கும்போது அவர் ஊர் பேரு வடுகப்பட்டி. எனக்கு திடீர்னு ஒரு என்ன சொல்ற இனம் புரியாத ஒரு சந்தோஷம். என்னன்னா, என் ஊர் பேரு மேய்க்கநாயக்கன்பட்டி. ஒரே பட்டியா இருக்கு, நம்மளும் ஜெயிச்சிடலாமே. அப்போ பட்டி தொட்டில நாம பட்டை கிளப்ப போறோம்னு. அதுதான் அந்த டைம்ல ஒரு என்ன எதுவுமே இப்ப நம்ம கடல்ல விழுந்துட்டோம், எது கிடைச்சாலுமே நமக்கு கப்பல் தானே. அது சின்ன ஒரு குச்சா இருக்கட்டும், எது கிடைச்சாலுமே ஒரு ஆயுதம் தானே. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நான் இப்ப அது மூட நம்பிக்கை மாதிரி தெரியலாம், ஆனா அது எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. இல்ல சார், நிச்சயமா நம்ம ஏதோ ஒரு யோசனையில நம்ம வந்துட்டு இருந்தாலும் சாலையில நமக்கு முன்னாடி போற ஆட்டோல ஒரு சின்ன வாசகம் எழுதிருக்கும். அது எத்தனை முறை நம்மளுடைய எண்ணத்தை மாத்தி இருக்கு. உண்மை. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அந்த வார்த்தை மாத்தும், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாலும் அந்த வார்த்தை மாத்தும். கரெக்ட், கண்டிப்பா. அது மாதிரி இந்த சம்பவம் வந்து எனக்கு பெரிய உந்துதல் கொடுத்துச்சு. அதுதான் ஒரு கான்ஃபிடன்ஸும் உங்களுக்கு வந்திருக்கு. பெரிய நம்பிக்கை. ஆமா, பெரிய நம்பிக்கை. ஏன்னா நம்ம சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீ எல்லாம் போய் பாட்டு எழுதி அப்படி. எல்லாருமே தப்பு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கனவோட வந்து கனவு ஜெயிக்காம போயிருக்க நிறைய உண்டு. அதுல நம்மளும் இருக்கலாமே. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம பேசுறோம். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி என்ன உத்தரவாதம்? எதுவுமே இல்லைல்ல. அது வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் இப்படி சொல்லும் போதே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. அந்த அன்னைக்கு நினைச்ச ஒரு நம்பிக்கை, அது மூட நம்பிக்கையா இருந்தாலும் அது இப்போ ஜெயிக்க வச்சது இல்ல. எந்த வருஷம் வந்தீங்க ஞாபகம் இருக்கா? டேட் முதல் கொண்டு ஞாபகம் இருக்கு. 23/7/2001 மாலை 5:55.
என் அப்பா ட்ரெயினா டைமோட பஸ்ஸா ஃபர்ஸ்ட் டைம் எப்படி சொல்லிருக்கீங்க அதை மறக்க முடியும்? நம்ம ஒரு பதட்டத்தோட இப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு வீடு தேடி போவோம், ஆமா சின்ன தெருவா தான் இருக்கும், ஆனா பெருசா தெரியும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே போவோம். நமக்கு தெரியாத இடம். அதே வீட்டுல நம்ம குடியிருப்போம் போது 2 எட்டுல தாண்டின மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா எதையும் கவனிக்க மாட்டோம். அந்த முதல் நாள் வந்து நம்ம பாக்குறது வேற, கவனிக்கிறது வேற இல்லையா? ஐயோ சென்னை வந்து, ஏன்னா சென்னையை பத்தி அவ்வளோ விதைக்கப்பட்டிருக்கும். அதுவும் 2001 எல்லாம் பாத்தீங்கன்னா போன்லாம் வந்து டெலிஃபோன் தான், செல்போன்லாம் கிடையாது. 2000 தொடர்புகள் அதிகமாக கடிதம் தான். அப்போ வந்து நீங்க கற்பனை என்ன விதைக்கிறாங்களோ அது எல்லாமே தூக்கிட்டு வருவீங்க. கரெக்ட். அப்படி நீங்க வந்து ஒவ்வொன்றும் இன்ச் பை இன்ச்சா பார்த்துட்டு வந்த இது. அதுவும் எல்ஐசி நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சென்னைக்கு எப்ப தெரியுமா வந்தேன், எல்லாருக்கும் எல்ஐசி பெருசா தெரிஞ்சது இல்ல, அந்த காலத்திலேயே வந்துட்டேன்னு சொல்லுவேன். அப்படி அந்த காலத்திலேயே. ஆமா, 2001 எல்லாம் பாத்தீங்கன்னா எல்ஐசி பாக்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வந்து. கண்டிப்பா சென்னை வந்தா மறக்க முடியாத இடம் எல்ஐசி தான். அப்ப எல்ஐசிக்கு முன்னாடி வந்து நின்னு பார்த்துட்டு பா எவ்வளவு ஊருக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தது. ஆனா இப்ப போய் பார்க்கும்போது அது நம்மள பாக்குது, நான் எவ்வளவு சின்னதாயிட்டேன் பத்தியா அப்படின்னு. அந்த காலத்தோட மாற்றம் பாருங்க. சோ 2001 ஒரு நம்பிக்கையோட வந்துட்டீங்க. இப்ப நீங்க வந்து அந்த 2001 நீங்க இருக்கிறத பார்த்து என்ன சொல்லுவீங்க? அதான் என்னைய பார்த்து நான் பார்க்கும்போது ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்னு அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்குல்ல, அது மாதிரி நான் சொல்லணும்னு. சில நேரம் நான் வந்து எனக்கு ஒரு தன்னம்பிக்கை குறையும் போது நான் எல்ஐசிக்கு முன்னாடி போய் நிற்பேன். இப்ப சில நேரம் காயம் வரும், ஏதாவது ஒண்ணு நம்ம எதிர்பார்த்து நடக்காது, சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம். அங்க போய் நின்றுட்டு ஒரு டீயோ இது பக்கத்துல இங்க நின்றுட்டு, இங்க தானே வந்து இறங்கணும், இங்க இருந்து இறங்கி இவ்வளோ வந்துட்டோம், இது பண்ண மாட்டோமா அப்படின்னு அந்த இடம் எனக்கு ஒரு போதி மரம் மாதிரி, எனக்கு ஒரு டிப்ஸ் எல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கும். ஏதாவது ஒண்ணு பண்ணும். நம்ம இந்த ஆட்டோ வாசகம் மாத்தணும் அது மாதிரி. எப்பயுமேங்க நம்ம பழச வந்து மறக்கிறோமா இது பண்ணுமோ, அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு வந்தாவே நம்மள அது மாத்தும். ஏன்னா உண்மையா மாத்தும். அந்த திமிரும் இருக்காது நமக்குள்ள, கலக்கணமும் இருக்காது. அதாவது 2 மாசத்துக்கு ஒரு முறை மருத்துவமனைக்கு உள்ள போயிட்டு வந்தாவே நமக்கு இருக்கிற திமிரு எல்லாமே போயிடும். இவ்வளவுதானா வாழ்க்கை, நம்மளும் ஒரு நாள் இங்க வருவோம்ல அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அது மாதிரி நம்ம ஆரம்பிச்ச பயணம் இருக்குல்ல, அங்க அந்த ஆரம்ப புள்ளிக்கு போகும். அதனாலதான் என்னைக்குமே அம்மாவை பார்க்கும்போது நம்ம மெல்ட் ஆயிடுவோம். காரணம் என்னன்னா ஆரம்ப இடமே அங்கதான் இல்லையா? என்னவா எவ்வளவு பெரிய ஆளாக அம்மானாவே உருகி உளுந்துருவோம் இல்லையா? அது ஆரம்பம் எங்கவோ அங்க நம்ம சரண்டர் தான் ஆகணும். ஆனா இந்த எழுத்து சினிமா தான் என்னுடைய வாழ்க்கைங்கிறது பாபு அண்ணா தீர்மானிச்ச மாதிரி அதுக்கு உங்களுடைய எண்ணம் எழுத்தா மாறுச்சு, எல்லாம் ஓகே. ஆனா அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? நான் வந்து எனக்கு மெட்டுக்கு பாட்டு எழுத தெரியாது, சரிங்களா? கவிதை வரும். கவிதை அது எதை, அதாவது சொல்றேன் பாருங்களேன், வரிசை கவிதையும் வருமானம் எனக்கு தெரியாது அப்ப. ஆனா பாட்டு எழுதணும். எழுதணும். அப்ப எழுதி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு நண்பர் வந்து எனக்கு டியூன் கொடுத்தார். அவர் பேர் வந்து ஹாரிஸ் முருகன், ஏதோ பேர் கம்திங் ஞாபகம் இருக்கு. அப்போ ஒரு டியூன் கொடுத்தோன்னா நான் அடுத்த நாளே எழுதிட்டு போயிட்டேன். டக்குன்னு போய் சார் அப்படின்னு, என்னங்க ஒன்லையும் உட்காரலையா, நான் பாடுறேன், இது உங்க டியூனுங்க, என் டியூனுக்கு பாட்டு எழுதலைன்னாரு. ஐயோ அப்படின்னு எனக்கு ஒரு அழுகையா வந்துருச்சு. ஒரு லைன் கூட ஓகே ஆகல. அப்புறம் தான் சந்தத்துக்கு எழுதுறது வேற, சொந்தத்துக்கு எழுதுறது வேறன்னு புரிஞ்சிச்சு. அப்புறம் தான் உட்காந்து அதுக்கு என்ன பயிற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு நம்ம அவ்வளவுதானா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கு. இன்னைக்கும் அசோக் பில்லர்ல ஒரு டபுள் டேங்க்னு ஒரு ஏரியா இருக்கு, அங்க உட்காந்து தான் அழுதேன், நமக்கு அவ்வளவுதானா அப்படின்னு. இன்னைக்கும் டேங்க் தண்ணி பூரா கண்ணீரோ. இன்னைக்கும் நான் வந்து டேவிட்ல கனவே பாட்டு கேட்டிருப்பீங்க. அதை கேட்டு இன்னொருக்கும் இங்க இப்ப இருக்கிற 2K லவர்ஸ்க்கும் அந்த பாட்டு இன்னைக்கும் ஃபேவரட். பாட்டு எழுத முடியாது அப்படின்னு நம்ம போய் எங்க அழுதமோ அதே இடத்துல ஒரு தவிர்க்கவே முடியாத ஒரு பாடல். அனிருத் எங்க போனாலுமே அந்த பாட்டை கேட்பாங்க, பாடுறாரு இப்ப வரைக்கும். இன்னைக்கு வரைக்கும் அவர் சும்மா ஆரம்பிப்பாரு, கிரௌடு தான் பாரும் அந்த பாட்டை. சோ அந்த பாட்டு அங்கதான் நான் உட்காந்து எழுதணும். ஏன் இதை பதிவு பண்றேன்னா எல்லாமே வந்து நம்ம முயற்சி பண்ணா நடக்கும். இல்ல நீங்க இனிமே நான் அந்த டபுள் டேங்க் ரோட்ல போனாலே உங்க ஞாபகம் தான் வரும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு அப்படிதான் போக வேண்டியது. அப்படியே போயிடாத, உட்கார்ந்து 2 நிமிஷம் அழுதுட்டு போ. அப்ப நானும் பெரிய லிரிசிஸ்ட் ஆயிடுவேனா? உங்க என்ன எதுவோ அதுவா. அதுக்காக நீங்க இது வந்து எப்படின்னா இந்த டானாக்காரன்ல வந்து அங்க இருக்க வேப்ப மரத்துக்கு ஏன் கார்டு போட்டிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிற கதையா இருப்பது. அது என்னோட ஃபீல் வேற. அப்ப வந்து நான் அப்படியே பயணிச்சுட்டு இருக்கும்போது PC7 ஒரு நண்பர், அவர் மூலியமா தான் நிறைய மெட்டுக்கு பாட்டு எழுதினேன். அவர்கிட்ட நிறைய, அவர் டெய்லி ஒரு டியூன் போடுவார், நான் டெய்லி ஒரு பாட்டு எழுதி அது ரொம்ப ஒரு மாதிரி கை வந்த கலை மாறினதுக்கு அப்புறம் அவரோட நான் பயமறியான்னு ஒரு படம் பண்ணேன். அது ரிலீஸ் ஆகல. அதுக்கப்புறம் அத்தியாயம் மாறுன்னு ஒரு படம் பண்ணேன், அதுவும் ரிலீஸ் ஆகுது. அந்த டைம்ல தான் பாட்டு மாதிரி ஆகி போச்சு. ஆமா கரெக்ட், அது மாதிரி. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா யாதுமாகின்னு ஒரு படம் பண்ணார் பாலகுமார். ஏன்னா அந்த படத்தை மறக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா
அமராவதி தந்த சோழா பொன்னுரங்கம் சாருடைய அடுத்த படைப்பு ஓ அப்படிங்கும்போது தெரியுமாப்பா, சந்தோஷங்க. நிறைய பேருக்கு தெரியாது அந்த எவ்வளவு பாடம் மகிழ்ச்சியாக சொல்லும்போது. இருக்கும். ஆமா. அந்த படத்துல ஜேம்ஸ் சூசன் மூலியமா ஆமா. பேசு மின்சாரம் நீயா Yes. அப்படிங்கிற ஒரு பாட்டை நான் எழுதி தான் அறிமுகமானேன். ஆமா. ஆனா அந்த பாட்டு ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு வாரத்திலே எனக்கு கூப்பிட்டு கொடுத்த வாய்ப்பு தான் வந்த நம்ம ஜேம்ஸ் சூசன் சாரே சொல்லியிருப்பாரு. அது ஆமா. வந்து ரிஜெக்ட் ஆகி வேற ஒரு படத்துக்கு பண்ணி ரிஜெக்ட் ஆகி அதுக்கப்புறம் சசிகுமார் சார் வந்து ஈசன்ல அந்த பாட்டை எடுத்து வச்சு பெரிய வாழ்க்கை எனக்கு கொடுத்தது அவர் தான். நீங்க முன்னாடியே எழுதிட்டீங்க. ஆமா, வேற ஒரு படத்துக்கு எழுதுனது. எழுதுனது அப்புறம் வந்து சசிகுமார் தான் என்னை வந்து பெருசா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு படத்துலயும் தேடி தேடி அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி அந்த மறக்க முடியாத மனிதர்கள். பெரிய ஐயோ சசிகுமார் சாரை வந்து என்னைக்குமே என்னால தொடர்ந்து பாக்குறோம். நீங்க அவர் கூட நிறைய பயணிச்சிருக்கீங்க. அவர் கூடயும் சரி, எங்களுடைய ஆகச்சிறந்த மூத்த தொகுப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களோடையும் ஆமா. நிறைய பயணிச்சிருக்கீங்க. ஆமா இல்ல இங்கதான் நம்ம ஆமா. correct. ஒரு தொகுப்பாளரா அவர் எவ்வளவு ரசிச்சிருப்போம் நம்ம சின்ன வயசுல ஐயோ. தொலைக்காட்சியில. நீங்களும் அவரை பார்த்து ரசிச்சிருப்பீங்க. ஆமா ஆனா அவர் கூடவே அமர்ந்து எழுதக்கூடிய வாய்ப்பு ஒரு இசையமைப்பாளனா ஒரு கவிஞனா இருக்கும்போது அந்த இடம் களம் எப்படி இருந்தது? அவர் வாத்தியாருங்க. ஆ, அவர் பேசிக்கா வாத்தியாரு. ஆமா. எப்பயுமே நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் அவர் வந்து ஒரு நம்மள வந்து ஒரு மாணவனா தான் பார்ப்பாரு, திருத்திக்கிட்டே இருப்பாரு. ஸ்ட்ரிக்ட் டீச்சரா? ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அவர் மாதிரி ஒரு அப்ரிஷியேட் பண்ற ஆள் வேற அப்ரிஷியேட் பண்ற ஆளும் கிடையாது. ஏய் ஃபர்ஸ்ட் போய் உன் மைண்ட உன் மூளைய ஃபர்ஸ்ட் ஆசிட் போட்டு கழுவிட்டோம். எடுத்துட்டு வாடாம்பாரு. ஏதாவது மொக்க எழுதுனா அதை தான் சொல்லுவேன். ஐயோ சார் அப்படில செட் ஆகாது, வேற ஒண்ணு எழுதிட்டோம் அப்படிம்பாரு. அதே வந்து நல்லா மட்டும் எழுதிட்டோம்னு நல்ல வைங்களேன். வேலை இம்போசிஷன் கொடுக்காம விட்டாரு உங்களுக்கு. அதுவும் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கொடுத்திருக்காரா? கொடுத்திருக்காரு. செம்மையா கொடுத்துருவாரு. அவர் வந்து எப்படின்னா அதான் நம்மள எப்பயுமே ஒரு திருத்தி எக்ஸாம் பேப்பர் மாதிரி தான் அவர்கிட்ட நம்ம. அது ரொம்ப எனக்கு ரொம்ப இன்னைக்கும் சரி எப்ப பார்த்தாலும் பரவாயில்லடா. இப்ப குட் நைட் படத்தை வந்து எல்லா பாட்டும் நான் எழுதியிருக்கேன் சார், நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்ப அவர் யூஎஸ்ல இருந்தாரு. அப்ப நான் பார்க்க முடியாது, ஆனா நல்ல விஷயம், நான் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவர் எல்லாத்துக்கும் நான் வந்து அவருக்கு நான் தகவல் அனுப்பிச்சிருவேன். ஏன்னா ஆரம்பிச்ச இடம் அதாவது முதல் பாடல் கொடுத்த இசையமைப்பாளர். பாருங்களேன், அதுவும் ஒரு ஆசிரியர்ட்டே ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்க. நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த டைம் அந்த ஜில்லா விட்டு ஜில்லா வந்த இல்ல, கதை? இல்ல. இவ்வளவு அந்த பாட்டு hit ஆகும். ரிலீஸே ஆகுமா ஆகாதான்னு தவிச்சிட்டு ஏன்னா இருந்தா. எழுதுனதே வேற படத்துக்கு தானே. வேற படத்துக்கு. இன்னொன்னு அது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, அட போங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆகலைங்கிற ஒரு வருஷமா நான் அழுதுருக்கேன். ஆனா அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை கேட்டு நிறைய பெண்கள் அழுதாங்க. நிறைய பெண்கள் ஆண்களே ஒரு மாதிரி அந்த வலியை நினைச்சு அப்படி ஒரு எங்க இருந்து வந்துச்சு சார்? அது அந்த அந்த டைரக்டர் வந்து சொன்ன விதம் இதுதான். எப்படின்னா இது வரைக்கும் வந்து ஒரு குத்துப்பாட்டு அப்படின்னா நீ வைரம் தா, நான் இதை தரேன், நீ அதை கொடு இதை தா அப்படின்னு ஒரு கிவ் அண்ட் டேக் கவர்ச்சிகரமா இருக்கிற அப்படிதான் மாதிரி, இருக்கும். திருவிழா கூல மாதிரி. நான் அப்படிதான் எழுதணும்னு போனேன். அவர் என்ன சொன்னார், இல்ல இங்க ஒரு வாழ்க்கையை சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை நம்ம சொல்லுவோம், இங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ சின்ன ஒரு விஷயம் தாங்க. இப்போ பாலா சாரை நான் பார்க்க போறேன். ஆனா நான் ரகுமான் சாரை பார்க்க போகும்போது நான் அந்த படத்துக்கு பாட்டு எழுதல. ரகுமான் சார் கூட ஒரு படம் மரியான் படம் ஒர்க் பண்ண வேண்டியது நான் பண்ணல. காரணம் என்னன்னா ரகுமான் சாரை நான் ரகுமான் சாரா ரசிகனா பார்த்துட்டேன், பயம் வந்துருச்சு. இந்த தப்பு பாலா சாரை பார்க்கும்போதோ ராஜா சாரை பார்க்கும்போது நடக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணேன்னா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு ஐயோ ரகுமான் சாரோட ரொம்ப பொலைட்டா கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம அவர்கிட்டயே நம்ம பயந்துட்டோம், பாலா சார்னா ரொம்ப பயப்படுவோமே, என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று நான் என்னென்னமோ யோசிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு பார்வை மாற்றம் தான் வந்துச்சு. என்னன்னா இது வரைக்கும் பாலா சாரை நீ எத்தனையோ இடத்துல பார்த்துட்ட, ராஜா சாரை எத்தனையோ இடத்துல பார்த்துட்ட, ஆனா 2 பேரும் ஒன்ன முதல் முறையா பாக்குறாங்க. அவங்க ஒன்ன பாக்குறாங்கன்னு நினை, உனக்கு தன்னம்பிக்கை வரும், பொறுப்பு வரும் அப்படின்னு எனக்கு அந்த பார்வை மாத்தினோன்னு அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு பயமே வரல. அந்த முதல் சந்திப்பை பத்தி எவ்வளவு சிந்திச்சிருக்கீங்க உண்மை. ஏன்னா நான் ரகுமான் சார்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி யோசிச்சிருந்தேன்னா அவரை நான் வந்து பயந்துருக்க மாட்டேன். நானும் ஒரு படைப்பாளி, அவரும் ஒரு படைப்பாளி. அவர் நான் அந்த இது சமப்படுத்திக்கல சொல்றேன். அந்த பார்வையில பார்த்துருந்தேன்னு வைங்களேன், அந்த படத்துல நான் சக்சஸ் பண்ணியிருக்கலாம். இதுல நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னு வைங்களேன், எனக்கு ஒரு பெரிய வழியா இருக்கும். எங்களுக்கு தாரத்தப்பட்டு கிடைச்சிருக்காது. ஆமா, 1000வது படம், 1000வது வரலாறு. இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், சில பேருக்கு வந்து வாய்ப்பு வரலாறு அமையும், எனக்கு வரலாறே வாய்ப்பா வரும்போது இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வைங்களேன், அந்த மரியாதை மிஸ் பண்ணதுக்கே 1.5 மாசம் நான் என்னால எதுவுமே பண்ண முடியல. ஃபீல் பண்ணிட்டே இருந்தீங்க. இதுன்னா என்னால ஒரு லைனுக்கே டபுள் டேங்க்ல உட்கார்ந்து 1/2 மணி நேரம் அழுது அவ்வளவுதான். ரொம்ப 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 இதா இருக்கும் எனக்கு. 1 மாசம் ரூம் போட்டுல அழுதுருப்போம். ஆனா ரொம்ப எனக்கு பாலா சாரை பார்க்கும்போது எனக்கு அப்படி பாத்துக்கு வருங்க. எப்படி இருந்தது சார்
ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி நீங்க 2 பேரையும் சேர்ந்து சந்திக்கிறீங்க. முதல் வாய்ப்பு எப்படி இருந்தது? 2 லெஜெண்ட் உட்கார்ந்துருப்பாங்க. இல்ல 2 பேரையும் நான் தனித்தனியா தான் பார்த்தேன். அவரோட சண்டி வீரன் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அதுல கிளைமாக்ஸ் சாங் ஒன்று இருக்கும். தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னா தான் இருந்துச்சு, வேலை இல்லாம கிடந்துச்சு, ஆனா இப்ப எல்லாமே தலைகீழா மாறுச்சே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இவ்ளோ சூப்பரா பாடுறீங்க, சிங்கராவும் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல ஆக்சுவலா அந்த ஷாக் ஆயிட்ட ஒரு நிமிஷம். ஒரு இடம் அந்த சுழிச்சு இழுத்தீங்க பாருங்க, செம்மையா இருந்துச்சு. அப்ப அந்த பாட்டை கேட்டுட்டு இல்ல நீங்க உங்க பாராட்ட நான் ஸ்கிப் பண்ணணும்னு தான் டக்குன்னு ஆன்சர் சொல்றேன். ஓ ட்ராக்க மாத்திட்டீங்க. இப்ப பாட சொல்லுன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா உடமாட்டோம். அடுத்த கேள்வி அதுதான். அப்ப அந்த பாட்டை கேட்டுட்டு யாரு எழுதுனான்னு கேட்டாரு. பாலா சார். யாரு? நான் அந்த டைம்ல இருக்கு. இப்ப எப்படி பாலா சாரை பாக்குறாங்க 2K கிட்ஸ்னு எனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் பாலா சாரை பாக்குறதுக்கு ஒரு டைம் அவரோட ஆபீஸ்ல பார்த்துட்டு பாலா சாரை பார்த்துட்டுங்கிற 3 நாள் அதை பத்தி தான் பேசணும். ரகுவரனா மாறிட்டீங்க, வாய்ஸ் ஸ்லாங்ல அப்படியே போகுது தெரியல. அப்படி நாங்க அவ்வளோ நேசிச்ச ஒரு மனிதர். ஏன்னா அவரோட வெற்றி அப்படி. சேதுன்னு ஒரு படம் வருது, நான் ஒரு ரசிகனா சொல்றேன், என்னடா படம் என்ன சேதுங்கிறாங்க, ஒரு தெலுங்கு படம் மாதிரி இருக்கு நான் நினைச்சேன். ஆனா அந்த படம் வந்து எப்படி ஒரு வெற்றியை கொடுத்ததுங்கிறது அப்படி. அப்போ ஒரு இயக்குனர் ஒரு பெரிய ஒரு ஜெயிப்பாருன்னு நீங்க அவரை எதிர்பார்த்து ஜெயிச்சா அது வெற்றி இல்லை. இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு ஒரு சின்ன வயசுல நினைக்கிறேன். அது பெருசா வந்து நிக்குது, மண்டையில கொட்டுது. அப்படி ஒரு வெற்றி அது. அடுத்த கொட்டும் கொட்டுச்சே நமக்கு நந்தா படத்துல. நந்தா அது என்ன படம்னே தெரியாது, ஆனா பாட்டு என்ன படம் இதான் மகன். இப்படி சொல்லி கலவை கட்டி அடிச்ச அந்த பிம்பத்தை பார்த்ததுக்கே நாங்க 3 நாளா பேசிக்கிட்டே இருப்போம். பாலா சார் இப்படி இருந்தார், இப்படி தம் அடிச்சார், அப்படிலாம் பேசிட்டு இருந்த ஆளு, அப்படி இருந்த மனிதரை நான் பார்க்க போறேங்கும் போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும், எவ்வளோ இதா இருக்கும்ல. நான் அந்த மாதிரி கண்ணெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போறேன். உள்ள போகும்போது அழுதுட்டு இருக்காருங்க, கண்ணு கலங்கி. ஏன்னா அந்த பாட்டை கேட்டுட்டு இருக்காரு. தாய்ப்பாலும் எனக்கு அப்படியே உள்ள வந்து ஒரு நிமிஷம் பாட்டை தான் கேட்குறேன், நீ ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இருந்தார். எனக்கு உள்ளுக்குள்ள வந்து சந்தோஷம். சேது பார்த்து அழுதுருக்கேன், நந்தா பார்த்து அழுதுருக்கேன், பிதாமான் பார்த்து அழுதுருக்கேன். அந்த ஒரு படைப்பாளி என் வரிகள் வந்து அவரை கண்கலங்க வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப அப்பா சினிமாவுக்கு வந்து என்ன சாதிச்சேன்னா நான் இதை சொல்லுவேன்யா. அப்படியே ஜெயிச்சிட்டேன். பாலா சார் அள வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படி சொல்ல முடியும். அது அழ இல்ல, அது வந்து அது ஒரு நல்ல ஒரு படைப்பு, இதயத்துல இருக்கக்கூடிய ஃபீல் தான், நெகிழ்ச்சி. அந்த ஒரு இது அது கண் கலங்குறது. அது வந்து நீங்க அழறது வேற, நீங்க இல்லாததுக்கும் அழலாம். நெகிழ்வுல அழறது வந்து அது வேற, அந்த வேற ஃபீல். அது ஒரு பெரிய எனக்கு சந்தோஷம் கொடுத்தது. அப்புறம் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு அதான் பாலா சார் அதையும் பண்ணுவாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம பாட்டு அப்படின்னு வரும்போது வேற மாதிரி ஆவார். அதான் பாலா சார். அப்போ அவருடைய இயக்கத்துல எழுதும் போது எப்படி இருந்தாரு? ஐயோ, அது வந்து இப்ப ஜேம்ஸ் சார் சொல்லுவாங்கல்ல, அதை திருத்திக்கிட்டே இருப்பாங்க. இவரும் அப்படிதான். இவர் வேற மாதிரி. இவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு கண்டே பிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் முதல் ஆரம்பிச்சாலும் ஒண்ணு சொல்லுவாரு, அதுக்கப்புறம் நம்ம மனசுக்குள்ளேயே தான் தேட வைப்பார். அது நடிகனா இருக்கட்டும், அது கதாசிரியனா இருக்கட்டும், இந்த டைலாக் ரைட்டரா இருக்கட்டும், வாட்டவர் யாரா அந்த இசையமைப்பாளராக இருக்கட்டும், நம்மளை தேட வைப்பார். இப்ப தாரத்தப்பட்டை படத்துல சிச்சுவேஷன் எப்படி சொன்னாரு சார் உங்கள்கிட்ட? அது வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு ஜனரஞ்சமான பாடல்பா, இப்படி ஒரு ஆடுறாங்க, இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பொதுவா ஒரு சாதாரணமா சொல்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனா நம்ம கவனிக்காத ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருந்தார். அது எழுதி குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சது. 2 பேருக்கும் ஒரு போட்டி இருக்கும். இந்த சசிகுமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு லவ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த கிரௌட் ஆடுறது இது எல்லாமே போக 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 தான். இன்னொன்னு கரகம் இருக்கக்கூடாதுன்ட்டு வரிகள்ல, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கரகாட்ட பாட்டுல என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கவே கூடாது. இது ஏற்கனவே 4 பேர் எழுதிட்டாங்க, நான் 5வது. நீங்க எழுதி பார்க்கலாம், இருந்தா வச்சுக்கிறேன், இல்லைன்னா தன்னனாலே போயிடுறேன். ஏன்னா இந்த பாட்டு அவனிமன்ல ஒரு பாட்டு அப்படி பண்ணியிருப்பாரு. அப்படிதான் சொன்னாரு. அப்படி இருந்தா எப்படி பயமா இருக்கும். நீ அதுக்கப்புறம் உயிரை கொடுத்து எழுதின பாடு. ஆனா நான் எழுதணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. ஏன்னா அந்த பாட்டு அவருக்கு அவ்வளவு பிடிக்கும். வர்மால எழுதியிருக்கேன், இப்போ வணங்கால கூட எழுதுனேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன சேஞ்ச்லாம் ஆச்சு இல்லையா, அதுக்கப்புறம் வேற எல்லாமே மாறிடுச்சு. கரெக்ட் தான். ஆனா சாருக்கு எழுதுறதுக்கு முன்னாடி ராஜா சாரை சந்திக்காம எழுத்துக்கள் வந்திருக்காதாங்க? இல்ல, இங்கதான் என்னன்னா பாலா சார் இல்லையா, எல்லாம் முடிச்சிட்டு தான் 10 நாள் இவரோடய டிராவல். பாட்டு முடிஞ்சிருச்சு சரியா, இப்ப சரி சார் ராஜா சார் பார்த்துருப்பாருன்னு தான் நான் நம்பி. டியூன் இல்லாம எழுதுனீங்க? நீங்க டியூனோட தான்.
டியூன் வந்துருச்சு சிடி இப்பதான் ஏற்கனவே 4 பேர் எழுதிட்டாங்கல்ல, அது ஏற்கனவே அந்த டியூன் தானே. ஆனா ராஜா சார் வந்து லிரிக்ஸை பார்த்துருப்பாருன்னா அடுத்த நாள் ரெக்கார்டிங் போறேன், ஏய் லிரிக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இனிமேதான் சார் எடுத்துட்டு, என்னது இனிமேதான் சார் எடுத்துட்டு வருவாரா, முடிஞ்சது போ. ஏன்னா நம்ம என்னதான் செலக்ட் பண்ணாலும் சார் ஒரே ஒரு என்ன எழுதியிருக்கான் பா அப்படின்னு தூக்கி அடிச்சுட்டானா முடிஞ்சு போச்சு. எனக்கு வெளியே வந்து இதயம் துடிப்புன்னு பாட்டுல எழுதியிருக்கேன், அது உண்மைதான் நான் அனுபவிச்சேன். அவ்வளவு பயம். முதல் முறையா பாலா சார் சிரிச்சாருங்க. ஏன்னா அங்க ஓகே ஆயிட்டு வெளியே வரும்போது என்னை பார்த்து சிரிச்சுட்டு என்னை வெளியே கூப்பிட்டாரு. இன்னும் ஒரு கரெக்ஷனும் இல்ல சார், ஒரு கரெக்ஷன் கூட இல்லன்ட்டாரு. சோ அது ஒரு பெரிய அந்த பாடல் வந்து 2-3 வரிகள் நீங்க பாடி லைட்டா நீங்க உங்க பிட்ச்ல பாடினா கூட அது பிச்சு உதறி இருப்பாங்க, நான் வந்து பிச்சு அந்த பிச்சுக்கு வந்து நான் உதறிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட், சூப்பர். எனக்கு வந்து அது அது வராது. அது உங்களுடைய வார்த்தைகளாவது உச்சரிங்க சார். பத்தன்ன பத்தன்ன படி படி வேலன்னு வசியம் வசியம் வைக்கபா. தப்பட்டை படம் பண்ணதுக்கு அப்புறமாவே நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிருக்கும்ல சார்? இல்ல அதுக்கு முன்னாடியே நிறைய நான் வந்து இப்ப விக்ரம் வேதால யாஞ்சி யாஞ்சி ஆமா யாஞ்சி அந்த பாட்டு சூப்பரான சாங். சாம்சியஸ் மியூசிக், சாம்சியஸ் மியூசிக் அது நான் தான் பண்ணேன். நான் ஒவ்வொருத்தரோடையும் நான் சேர்ற எல்லா பாட்டுமே இதா நிறைய ஹிட் ஆயிருக்கு. ஒரு முத்திரையா கொடுத்துறீங்க, அது அமைஞ்சிருது. நான் கொடுத்துறேன்னு சொன்னா தப்பாயிரும், பெரிய வார்த்தையாயிரும், அமைஞ்சிருது. அப்ப எல்லாரோட மியூசிக் டைரக்டரோட ஃபேவரட் லிரிசிஸ்ட்னா நீங்க தான். அதான் எப்படின்னா இந்த காம்போவா இருக்கும் போது அதோட வேல்யூ வேறங்க. இப்ப யுகபாரதி சார் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அந்த சிக்கல்ல மாட்டினாரு, அவருக்கு காம்போவே இருக்காது, ஆனா எல்லா இடத்துலயும் ஹிட் கொடுப்பாரு. இப்ப திடீர்னு பார்த்தா மன்மதராசா கொடுப்பாரு, திடீர்னு பார்த்தா காதல் பிசாசு அப்படின்னு பாட்டு கொடுப்பாரு. ஆனா யுகபாரதி சார் நான் அந்த டைம்ல பாத்திருக்கேன் அவரை. இப்ப நான் சொல்றது அப்ப முத்துக்குமார் சாருக்கு ஒரு காம்போ இருக்கும், தாமரை மேமுக்கு ஒரு காம்போ இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டார் ஆயிட்டாங்க, இவரால் ஆகவே முடியாது. என்னைக்கு வந்து இமான் சார், பிரபு சலமான் சார், யுகபாரதி அப்படி ஒரு காம்போ அமைஞ்சதோ அதுக்கப்புறம் தான் யுகபாரதி பெருசா தெரிய வந்தது. சார் கூட அதை ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பெரிய பிராண்ட் அந்த மாதிரி எனக்கு ஒரு காம்போவுக்காக நான் வெயிட் பண்றேன். இப்ப ஷான் ரோல்டனோட நிறைய பண்றேன், பாப்போம். ஆமா, ஷான் ரோல்டனோட இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆன குட் நைட் படம் ஏன்னா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு படம், ஃபீல் குட் மூவியா இருக்கு. சில் மக்கா எல்லாமே நல்ல ஹிட். எல்லா சாங் இப்ப எல்லாருமே வந்து வைப் ஆயிட்டு இருக்காங்க. நீங்க சோஷியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டரோட கூட பேசியிருந்தோம், அவரும் சொன்னாரு ஷான் ரோல்டனோட மேஜிக்கே தனி, அதுவும் லிரிக்ஸ் எல்லாம் வேற லெவலா செட் ஆயிருந்தது. அவரோட மேஜிக் நீங்க பயங்கரமா பண்ணிருக்கீங்க அப்படின்னு அப்படி சொல்ல முடியாது. எப்பயுமேங்க ரெண்டுமே வேணும். நீங்க ஒரு வார்த்தை எழுதிட்டு சும்மா அப்படியே வச்சுட்டு சில்மக்கா சில்மக்கா அது எப்படியுமா பாடலாமே, சில்மக்கா சில்மக்கா சில்மக்கான்னு பாடலாம். அது ஒரு அமைப்பு வேணும் இல்லையா, அது ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும், அது அழகாக்குறது இசை. அதே மாதிரி இசைக்கு என்னமா எழுதிட அப்படியும் இருக்கு, அந்த தப்பும் நடந்துடக்கூடாது, ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். சூப்பர். சொன்ன மாதிரி நாங்காலி படம் இப்ப சூப்பர் ஹிட். காலையில கூட நான் ஏஞ்சிட்டு அந்த பாட்டு தான் கேட்டேன். சோ அந்த பாடல் இப்ப வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸ், ஐ மீன் ஃபேவரட்டா இருக்கு. அந்த பாடல்ல இருந்து 4-5 லிரிக்ஸ் ஷானோட பாப்பாரு வேலை இல்ல, அவர் வந்து அதுவும் இல்லாம டைரக்டரும் சொன்னாரு எந்த பாட்டு அவர் பாடினாலும் வேற யாரையுமே யோசிக்க முடியல. அது ஒரு பெரிய இதுங்க. இப்ப உதாரணத்துக்கு என்னன்னா டாக்டர்ல நெஞ்சமே பாட்டு கேட்டிருப்பீங்க, அது நான் தான் எழுதினேன். அந்த டியூனை கேட்க கேட்க அனிருத் வந்து அப்போ லாக்டவுன், அப்போ நாங்கள் இந்த பாட்டு கோயம்புத்தூர்ல இருக்கும்போது அப்போ லாக்டவுன்லாம் அங்கே தான் இருந்தேன். அப்போ நாங்கள் கான்ஃபரன்ஸில் நான் நெல்சன் அனிருத் பேசுகிறோம், யார் பாடலாம் அப்படின்னு நான் சிரிச்சுக்கிட்டு எல்லா பாட்டும் நீங்கள் பாடுறீங்க, நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இந்த பாட்டு நீங்கள் தான் பாடணும். ஏன்னா அந்த வாய்ஸ் மீறி எதையுமே நம்மளால யோசிக்க முடியாத அளவுக்கு அவங்க டியூனாவே பாடிடுறாங்க. அந்த மாதிரி ஷான் ரோல்டன் எந்த பாட்டு பாட்டாங்க, இந்த பாட்டு இவரே பாட்டுமே அப்படின்னு சொல்லி நமக்கு நம்மள என்ன சொல்லிதான் அவர் பாடி இருப்பாரோ எல்லா பாட்டையும். இல்லைங்க, நீங்க அந்த உண்மைதான். அப்படி எப்படின்னா சார் நல்லா இருக்கு, இது மாத்தணுமா, நல்லா இருக்குது இல்ல இதுல வந்து பார்த்திபன் நல்லா இருக்கியா அந்த மாதிரி ஆயிருது. அவர் பாடி காமிப்பாரு, அதுவே செட் ஆயிடும். இன்னொன்னு அந்த டியூனாவும் கொடுப்பாரு இல்லையா, அதை நீங்க கேட்டு 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 இதை தாண்டி ஒரு வாய்ஸ் இல்லடா அப்படின்னு நீங்க நம்பிடுவீங்க. சிவகார்த்திகேயனோட வெயிட் பண்ணீங்களா? ஆமா, சிவகார்த்திகேயனோட வந்து நான் 2 படம் பண்ணிருக்கேன். கனால வந்து அதுல மோட்டிவேஷன் சாங் 2 பாட்டு வரும், ஊஞ்சலா ஊஞ்சலான்னு வரும், உன்னை விட்டால் உன்னை வெல்ல சிச்சிரம் படிப்பாரு அந்த பாட்டு, சவால்னு ஒரு பாட்டு வரும். அந்த 2 பாட்டும் நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நெஞ்சமே, இது வந்து அனிருத் வந்து கனவே கனவுக்கு அப்புறம் நம்ம சேரல, நம்ம சேர்ந்து பண்ணல அப்படின்னால அவராவே வந்தாரு. அவரா வந்து திடீர்னு கால் பண்ணி ப்ரோ அப்படின்னா எங்கேயோ கேட்டிருக்கேன், ஏன்னா நம்பர் மாத்திட்டே இருப்பார் இல்லையா, தெரியல. அனி ப்ரோ அப்படின்னு, ப்ரோ சொல்லுங்க அப்படின்னா நம்ம சேர்ந்து இந்த படம் பண்றோம் அப்படின்னு டியூன் டக்கு டக்குன்னு ஆரம்பிச்சு 2-3 நாள்ல ரெடியான பாட்டு அது.
சூப்பர் சூப்பர். இப்ப பேக் டு பேக்கும் அவரோட நாங்க எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏன்னா எப்படின்னாங்க இப்ப விக்னேஷ் சிவன் எழுதுறாரு, அது குறையா இல்ல, அவங்களுக்குள்ளே இருக்கும்போது அது ஈஸியாயிருது. அப்ப லிரிசிஸ்ட் தேவைங்கிறது வந்து நீடா இருக்கும்போது தான் நம்மளை தேடுவாங்க இல்லையா? கரெக்ட். அந்த ஒரு இது வெயிட்டிங் கண்டிப்பா பண்ணுவோம். தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கும், தேவைப்படும் போது தேடப்படுவோம். அதுதான் ஏன்னா அவரை சுத்தியே நிறைய பேர் இருக்காங்க. இப்ப தனுஷ் சார் வந்து அவர் படம் பண்ணும்போது அவரே எழுதி, சில சமயம் அவரே பாடலாம், எஸ்கேவும் அப்படிதான். நிறைய பேர் அவங்க இருக்கும்போது அவங்களும் வந்து. அப்ப நீங்க ஏன் உல்டாவா நடிக்க கூடாது? இப்ப நடிகர்கள்லாம் வந்து எழுதுறாங்க, உங்களோட ஜாபையும் சேர்த்து பண்ணும்போது அப்படி இல்ல நீங்க வந்து நடிக்கலாமே. அது அப்படி கிடையாது. அது இதெல்லாம் ரொம்ப இதா இல்ல. அவங்களுக்கு வருது, அவங்களுக்கு எது யாருமே எஃபோர்ட் போடாம பெருசாலாம் ஆக முடியாது. கண்டிப்பா. அந்த ஒரு இன்னொரு என்னன்னாங்க, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்போசர், எம்எஸ்வி கண்ணதாசன் டைரக்டர் 3 பேர் இருப்பாங்க. அப்போ போனு கிடையாது, வாட்ஸ்அப் இல்ல, எதுவுமே கிடையாது. நீங்க அங்க உட்காரணும், இன்னொன்னு சொல்ல எழுதணும். அப்படி ஒரு சூழல் இருந்தது. அதனால அது முக்கியமா பட்டுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே கேசட்ல கொடுத்தாங்க. அதுவும் அப்புறம் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டியூன் வந்து வாட்ஸ்அப் அப்படி பண்ணி இருக்கும்போது அது நான் ஒரு முறைக்கு 4 முறை கேட்டா யாருமே எழுதலாம். கொஞ்சம் ஆசை, கொஞ்சம் திறமை இதெல்லாம் இருந்தா எல்லாருமே முயற்சி பண்ணி பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணோம்னா கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அதனால எல்லாருமே பண்ண முடியும். இப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மைதானத்துல விளையாடுறவங்க 4 பேரோ 5 பேரோ இருப்பாங்க, வேடிக்கை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மைதானத்துல ஆடுறவங்க 1000 பேர் ஆயிட்டாங்க, வேடிக்கை பார்க்குறவங்க கம்மி ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். ஏன்னா வாய்ப்புகள் எல்லாருக்கும் இருக்கு. எல்லாருமே நீங்க நடிப்புல எடுத்துக்கலாமே. ஏன்னா நீங்க பேசுறதுலயே தெரியுது அங்கங்க கொஞ்சம் நடிப்பும் வருது. அது யாராவது அப்ரோச் பண்ணிருக்காங்களா, இல்ல நீங்க போய் யாரையாவது அப்ரோச் பண்ணிருக்கீங்களா? நமக்கு வராது. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே அது மாதிரிதான் அடி வாங்கணும். இல்ல இவர் எப்படி ஆயிருந்தா, இப்ப நம்ம போட்டு ஏதோ பிரஸ் மீட் இதை மட்டும் பேசியிருந்தோம் எங்களை டைட்டிலே தான் மோகன்ராஜன் நடிகர் அப்படின்னு ஆயிரும். அது வேணாம். என்னன்னா இப்ப எல்லாருக்கும் எல்லாரையும் செய்ய முடியும், அது ரைட்டு. ஆனா நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கறத யோசிக்கணும். இப்போ ஒரு நடிகரா இருந்து சக்சஸ் பண்ணிட்டாங்க, பாட்டு எழுதுறதுல சப்போஸ் அவங்க சறுக்குனா கூட பெரிய விஷயம் இல்லை. ஆனா நான் பாடல் எழுதுறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். நான் போய் நடிச்சு மொக்கையாச்சுன்னு வைங்களேன், இதுவும் போகும் அதுவும் போகும், ரெண்டும் வந்து அவ்வளவுதான். அப்ப அவங்களுக்கு பாட்டு சறுக்குனா கூட அவங்களுக்கு அதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்ம இதுல ஸ்ட்ராங்கா இருப்போமே. ஆனா நம்ம ஒவ்வொரு நாளும் புது புது வார்த்தைகள் கொடுத்தே ஆகணும். ஆமாங்க. அதுலதான் இப்ப நான் சில நேரம் யோசிப்பேங்க, எப்படி இதை நான் வந்து கோவமே பட மாட்டேன் அப்படின்னா, ஒரு தேநீர் கடை, நான் அதிகமாக தேநீர் கடையில் தான் இருப்பேன். நான் இங்கே சென்னையில் இசிஆர் சைடு ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா எல்லா தேநீர் கடையிலையும் நான் போனேன்னா என்ன சார் ஆளை காணோம் அப்படிங்கிறது தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் போய் உட்காந்துருவேன். ஏன் அது சொல்ல வரேன்னா, தேநீர் கடைக்கு போனீங்கன்னா சாதாரண ஒரு டீ, சரியா? நான் இப்போ இதை நான் கற்றுக்கல. 2 ரூபா டீ இருந்தது, 2 ரூபா. இப்போ இருக்கிற பசங்க 2 ரூபாயா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அந்த டைம்லேயே ஒரு கடையில் போய் நின்னோம்னா, அண்ணா லைட்டு, அதாவது 1/2 இருந்த காலம் சொல்கிறேன். அதான் அந்த மாதிரி. இல்ல 2 ரூபாய்க்கே டீ இருந்துச்சு. நான் 2001 அந்த டைம்ல 2000 அப்ப இருந்துச்சு. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டீ கடையில போய் நின்னீங்கன்னா ஒவ்வொருத்தரும் டீ குடிக்கிறதே மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் லைட்டும் பாரு, இன்னொருத்தர் ஸ்ட்ராங்கும் பாரு, இன்னும் டபுள் ஸ்ட்ராங்கும் பாரு, ஆமா சக்கரை நோர மேல வச்சு குடும்பாரு. இப்போ யோசிச்சு பார்த்தேன், ஏய் லிஸ்ட் போட்டா ஒரு 20-30 டீ வருது. அதாவது அந்த டீலே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பால் கம்மியாக கொடுங்க, டிகாஷன் அதிகமாக கொடுப்பாங்க, இல்லைன்னா பாலே வேணாம் எனக்கு கருங்காப்பி கட்டஞ்சாயா அப்படிம்பாங்க. இப்படி இருக்கும்போது ஏன்னா சாதாரண குடிக்கிற டீக்கே இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ஒரு தலைமுறை தாண்டியோ பல தலைமுறை தாண்டியோ வாழ வேண்டிய ஒரு பாடலுக்கு எத்தனையோ ஆப்ஷன் கொடுக்கலாமே, எத்தனையோ வார்த்தையை புதுசு பண்ணலாமே. அப்படி நான் யோசிப்பேன். யோசனை எங்க எழுத்துக்கலாம் மாறுது, எதெல்லாம் ரெஃபர் பண்ணுவீங்க? எப்படின்னா சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீடிங் கண்டிப்பாக டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அது வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து அகராதிகள் எடுத்து பார்ப்பேன், அதில் ஏதாவது ஒரு வார்த்தைகள். நான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நான் வந்து யாஞ்சி புது வார்த்தை, நெஞ்சாத்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ராட்டின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? எதுக்கு ஒன்ன பார்த்தேன், அது பாட்டு பேர் ராட்டி. இது சோஷியல் மீடியால வந்து அவ்வளோ ஹிட்டான செம ஹிட். அதில் ராட்டி, பாட்டுக்கு பேரே ராட்டி இந்த வார்த்தை. அப்புறம் பார்த்தீங்கன்னா வதன அந்த பாட்டிலேயே குசலக்காரி இவ பொட்டி வச்சு புட்டா அப்படின்னு ஒரு வார்த்தை வரும், குசலக்காரி. இதெல்லாம் எங்க அம்மா சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை குசலக்காரிங்கிறது எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. இது 1000வது படம், அம்மா சொன்ன வார்த்தை. இது எப்படியாவது பதிவு பண்ணணும்னு நான் நினைச்சேன், அது பதிவு பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி புது வார்த்தைகளும் படைக்கிறதும் ஒரு பாடலாசிரியருக்கு ஒரு கடமை, அப்படி சொல்ல வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுல
என் பசப்பு கள்ளி அந்த பாட்டு கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. தேவராட்டம் படத்துல கௌதம் கார்த்திக் அடிப்பாரு. அதுல அந்த வார்த்தை, இந்த மாதிரி நிறைய நம்ம உருவாக்குறது, இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஓ, நிறைய இப்ப ஸ்டாக்ல வச்சிருக்கீங்க. ஆமா, ஏதாவது நம்ம வந்து இப்ப சில பாடங்களுக்கு போவோம், இப்ப அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். இது நல்ல வார்த்தையா இருக்கு, எங்கேயாவது சீனிக்காரின்னு ஒரு பாட்டு வந்து அதுல பாத்தீங்கன்னா உசுராங்கூடுன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி, இப்ப 1947 படம் 1947 அதுல என் பாட்டு தான் அது. நினைச்சா இன்னைக்கு சீனிக்காரி, அது என் பாட்டு தான். ஸோ இதெல்லாம் ஆனா ஒரு கவிஞனுக்கு பெரிய அழகு சந்தோஷம் எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு திரைப்படத்தினுடைய மொத்த பாடல்களையும் எழுதும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்புகளை எப்படி கிடைச்சு? இல்ல, மொத்த பாடல் எழுதுறதுனால மகிழ்ச்சி எல்லாம் இல்ல. இப்போ ஒரு பாட்டு, இப்ப நம்ம எழுதுற பாட்டு ஹிட் ஆகிருக்கலாம், ஆகாம இருக்கலாம். இப்ப 4-5 பேர் எழுதும்போது என்ன பிரச்சனை ஆகுனா, இப்ப நம்ம பாட்டு எழுதிச்சுன்னா, நம்ம பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா செம்ம ஹாப்பி, எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்ப நம்ம எழுதி அந்த பாட்டு ஹிட் ஆகணும் வைங்களா, ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்கு. நான் இந்த குட் நைட்ல எல்லா பாட்டும் நான் எழுதுற மாதிரி ஐடியாலாம் இல்ல. ஸ்டார்டிங்ல வந்து ஏதோ ஒரு பாட்டு 2 பாட்டு வரும்னு நினைச்சேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க சில தடங்கள்லாம் நடந்துச்சு. வேற ஒருத்தர் கொடுத்து லேட் ஆகி அந்த மாதிரிலாம் நடந்ததுனால இன்னொருத்தர் நான் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த எழுத மாட்டேன்னா ஒரு டைம் இல்லை அந்த மாதிரி அந்ததுனால அப்படியே டக்குன்னு இன்னொன்று நம்மளும் கம்ஃபர்ட்டா இருந்ததுனால எனக்கு இந்த படம் மேல அவ்வளோ, ஏன்னா படம் பார்த்துட்டு தான் எழுதணும். அந்த படம் பார்க்கும்போதே சொன்னேன் கண்டிப்பா அது ஹிட் ஆகும் அப்படின்னு. அவ்வளவு சூப்பரா எடுத்திருந்தாரு, யதார்த்தமா எடுத்திருந்தாரு. அந்த விநாயக் பெரிய டைரக்டர் வரும். ஆமா, ஆனா அவ்வளவு சின்சியர். ஆமா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கலையும் கூட. அதே மாதிரி ப்ரொடியூசர் என்னோட நண்பர். ஆமா, ராஜா ரங்குஸ்கின் படம் பண்ணும்போது அவரு ஏதோ சம்திங் அந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காரு. அங்கதான் என்னை பார்த்தேன்னு இப்ப சொல்லுவாரு. ஆனா இன்ன வரைக்கும் நான் யோசிக்கிறேன், அவரை எங்கடா பார்த்தோன்னு. ஃபர்ஸ்ட் ராஜா ரங்குஸ் யுவன் சாரோட நான் வேலை செஞ்ச படம், முதல் படம். ஓகே, சோ எல்லாமே ஒரு கனெக்ஷன் இருக்கு இல்ல? ஆமா, எல்லாமே இல்லங்க, அதுதாங்க. நீங்க வந்து சினிமால திறமையை தாண்டி இந்த வாய்ப்புகளை, நண்பர்கள், அந்த இது இப்ப நீங்க இப்படி ஒரு ஆள் இருக்கீங்கன்னு இன்னொருத்தருக்கு தெரிஞ்சா தானே ரெஃபர் பண்ண முடியும். கான்டாக்ட்ஸ் முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க படைப்பும் பேசணும், படைப்பாளியா மனுஷனாவும் நம்ம நடந்துக்கணும், பேசணும். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல, அப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல நம்ம பார்த்து வியந்த ஒரு கவிஞன் அப்படின்னா நான் முத்துக்குமார் அண்ணாவை சொல்லுவோம். கண்டிப்பா. ஆமா, இவரை பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது. கண்டிப்பா, அவருடைய எழுத்துக்கள் நம்ம பிடிக்கும். ஆமா, உள்ளூர் சொல்ல முடியாது. கரெக்ட். ஆமா, உள்ளூர ஊறி இருக்கும் நமக்கு. ஏதாவது ஒரு பாடல் அல்ல ஏதாவது ஒரு சந்தமாவது நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வியந்த கவிஞர்கள் நீங்க வளர்ந்த காலத்துல நான் முத்துக்குமார் அண்ணா போலவே வேறு யார்? இப்ப தாமரை மேடம் பிடிக்கும். ஏன் அப்படின்னா தாமரை மேடம் சீகராங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்தது அவங்க தான். ஆமா, அது ஒண்ணு. ஒரு எப்பயுமே வந்து ஒரு பெண் கவிஞர்கள் வந்து அதிகமா இதுல சைன் பண்ணல. இல்லாத காரணம் என்னன்னா, கௌதம் மேனன் ஒரு நல்ல ஒரு டைரக்டர். இப்ப நீங்க அந்த ஹிட் ஃபார்ம் அந்த இதுல இருக்கும்போது தான் நீங்க கவனிக்கப்படுவீங்க. எப்பயுமே எந்த ஹிட் பாட்டா இருந்தாலும் நீங்க அது வெற்றி படமா இருந்தாதான் நீங்க கவனிக்கப்படுவீங்க. பாட்டு கவனிக்கப்படும். மின்னலே வந்து அவ்வளவு பெரிய வெற்றி. நாங்க வந்து அதான் சொன்னோம் 2001 சம்திங் அந்த சமயம் அந்த டைம்ல தான் வந்த பாட்டு இதெல்லாம். நான் சென்னைக்கு வந்துட்டு ஒரு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ வந்த படம். 2 வருஷத்துல. அப்ப பாத்தீங்கன்னா தேவி தியேட்டர் தான் இப்ப சத்தியம் பாங்கல்ல, அப்ப தேவியில போய் நின்னாவே கெத்து, அப்படி ஒரு கெத்தா இருக்கும். அப்போ போய் அங்க அது என்ட்ரன்ஸ்லயே ஒரு கேசட் கடை இருக்கும். அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பாட்டை போட்டு நாங்க அங்க போய் நின்னுக்குவோம் படம் பார்க்க பாட்டுக்கு. ஏன்னா அப்பெல்லாம் எந்த இதுவும் கிடையாது இல்ல, ஒண்ணு ரேடியோல வரணும் இல்ல இதுலதான் கேட்கணும். அப்ப நம்மகிட்ட செட்டு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எங்க போடுறானோ அங்கதான் நின்று ஆகணும். இந்த பாட்டையே போட்டு தேய்ப்பான், யாரா அவன் இப்படி ஒரு சவுண்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு வியந்து. ரஹ்மான் சாருக்கு அப்புறம் அந்த சவுண்ட் மிரட்டி விட்டா சொல்லி அவரை பத்தி. ஆமா, வேற லெவல் அது. அல்ல, அதே வசீகரா வார்த்தையை கொடுத்த அதே கரங்கள் தானே நமக்கு ஒமஹாசியாவும் கொடுத்து. ஆமா, உண்மை. இல்ல அவங்க அது வந்து கம்போசரோட ஐடியா. அதான் ஏன் தாமரை மேடம் பிடிக்கும் அப்படின்னா, ஒரு உரைநடையா இருந்தாலுமே அதுல அவ்வளோ ஒரு டெப்தான லிரிக்ஸ் இருக்கும். அந்த ஒரு ஃபீல் கனெக்ட் பண்ற விதம் இருக்குல்ல. என் வீடு என்னோடு வா வீடு வரைக்கும், என் வீட்டை பாரு என்னை பிடிக்கும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அந்த டைம்ல நாங்களே எடுத்து வச்சு செம்மையா இருக்கேங்களா, ஏன்னா இப்படிலாம் யோசிக்கிறாங்க. அதை எழுதி கொடுத்துருப்போம் நாம. இல்ல அப்படி அந்த டைம்ல அதெல்லாம் கடந்து தானே நம்ம வந்துட்டோம். நம்ம படத்துல ஜெயிச்சா போதாதா அப்படிங்கறதுல அதெல்லாம் நமக்கு அந்த இது இல்ல. கரெக்டா ஜிவிஎம் சார் அவங்கள யூட்டிலைஸும் பண்ணாங்க. கரெக்ட், உண்மை. இன்னொன்னு என்னன்னா, நீங்க எப்பயுமே நீ ஆப்போசிட்ல இயக்குனரும் நம்பணும், இசையமைப்பாளரும் நம்பணும், அதை தாண்டி பாடலாசிரியரும் நம்பணும். அப்பதான் ஒரு ஆரோக்கியமான படைப்பு வரும். அப்புறம் முத்துக்குமார் சார் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு ஜென் கவிதை வைப்பார். அவரோட பெரிய பலமே ஜென் தான். என்னன்னா
அது ஒரு மாதிரி ஒரு தியான நிலையை கொடுக்கும் அந்த லிரிக்ஸ். ஒரு கல் ஒரு கண்ணாடி அப்படிங்கும்போது ஆமால புதுசா இருக்குல்லடா இது. வைரம் சார் வந்து பாத்தீங்கன்னா கற்பனையோட உச்சம். காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம், பேனாமையோ தீர்ந்திடும் வானின். இது வந்து ஒரு கற்பனையோட உச்சம். அப்படியே பாத்தீங்கன்னா கண்ணதாசன் ஐயா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு எளிமையா இருக்கும். எல்லாமே அப்படி போற போக்குல சொல்லுவார். அது மாதிரி அந்த மாதிரி அதாங்க. எப்படின்னா அவரை பார்த்து இவரு வரும்போது தனக்கான அடையாளம் என்ன அப்படின்னு யோசிச்சாரு. அவர் எளிமையா நான் கற்பனையோட உச்சமா இருக்கேன் அப்படின்னு எடுத்திருக்கலாம், ஒரு ரூட் எடுத்திருக்கலாம். அப்போ மோகன்ராஜனுடைய அடையாளம், என்னோட அடையாளமா நான் வந்து நாட்டுப்புற பாடலா தான் பாக்குறேன். இப்ப நீங்க இந்த பாட்டுலாம் கேட்டீங்கன்னா மதுரை பல பலக்கு இதெல்லாம் என்னோட பாடல் தான். இன்னைக்கு வந்து சவுத்துல பெரிய சுப்பிரமணியபுரத்துல அது வந்து மதுரை கொள்ளுங்க, அது நான் எழுதுனேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. அப்ப நான் வந்து பொதிகையில ஒர்க் பண்றேன்னு நினைக்கிறேன். தயாரிப்பாளரோட அசிஸ்டன்ட் அடிப்பாங்க. எங்களெல்லாம் எவ்வளவு ஆட்டி வச்சிருப்பீங்க ஸ்டார்டிங்ல. ஒருவேளை நாங்க அப்ப நிகழ்ச்சி தொகுப்பாளரா இருந்தோம், நீங்க தான் ஆட்டி வைப்பீங்க எப்பயுமே. உங்களெல்லாம் அவங்க அப்படி இல்ல, என்னடா அவங்க ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தோணும். ஏன்னா அந்த டைம்ல நம்மள யாருன்னு தெரியாது இல்லையா. ஃபர்ஸ்ட் நமக்கே தெரியாது நம்ம யாருன்னு. நம்ம ஒரு ஐடென்டிட்டி அப்பதான் கிரியேட் பண்ணணும்னு வந்த டைம்ல. ஆமா, இன்னொன்னு ஆங்கர்ஸ் ஈஸியா வந்து எஸ்டாப்லிஷ் ஆயிடுவாங்க. சில நேரங்க நாங்க எல்லா வேலையும் செஞ்சு வைப்போம். ஆங்கர்ஸ் எல்லாம் வரும்போது இந்த வேலைக்கே போயிடலாம் மாட்டேங்குது, ஆனா மூஞ்சி வேணும் அதுக்கு அப்படின்லாம் யோசிச்சு சரி டயர்டாயி அப்படிலாம் வேதனைப்பட்ட காலம் உண்டு. அவ்வளவு செல்வாக்கு இருக்குங்க. செல்வாக்கு மீன்ஸ் எங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு அதிகமா இருக்கும் போது அது பெருசா தெரியுமே எங்களுக்கு. பலதரப்பட்ட ஆங்கர்ஸை பார்த்திருப்பீங்க. ஒரு தயாரிப்பாளரா இருந்து ஒரு எழுத்தாளரா மாறின மாதிரி நீங்க பார்த்து வியந்த தொகுப்பாளர்கள் யாராவது ஆக்டரா இருக்காங்களா? கவின் வந்து என்னோட லயோலா காலேஜ்ல ஜூனியர். நம்ம டாடா அவரு சொல்லிதான் நான் அந்த படத்துல அந்த கிளேச காதலா அந்த பாட்டு நான் எழுதுறேன். அப்ப கால் பண்ணாரு, ஒரு சேனல்ல நான் வந்து ஆர்ஜே ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி. சூப்பரா அப்படின்னு சொல்லி பேசணும். இப்போ ஒரு ஹீரோவா ஆனது நான் வியந்து பாக்குறேன். அதுவும் பேசப்படக்கூடிய நாயகர்கள் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அது நம்ம என்னன்னா நம்ம கூடயே இருந்த இப்ப அருண்ராஜா காமராஜாவுக்கு பாப்பா அவரு நானும் நல்ல நண்பர்கள். அவர் சொல்லுவார், ஐயோ நீ எல்லாம் கொடுத்து வச்சவரியா, உன்னோட ஃப்ரெண்டு எஸ்கே பெரிய ஸ்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ நானும் சொல்லிக்கலாம்ல, நம்ம கூட படித்த ஒரு நண்பர் தான் பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த ஒரு நீங்கள் அவரு நம்மளை நாளைக்கு சொல்கிறாரு, நம்ம சொல்கிறோம், அதெல்லாம் மேட்ரு இல்லை. அந்த நினைவுகள் நம்மளோட இருக்கும்ல. கவினோட நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், இப்படி போயிருக்கோம், இந்த மாதிரி பேசியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல. மணிகண்டன் என்னோட நாங்கெல்லாம் வாய்ப்பு தேடும் போதெல்லாம் ஒரே அறையில் தங்கி இருந்திருக்கோம். இப்போ அவர் ஹீரோ ஆகும்போது ஒரு டைரக்டர் ஹீரோ அப்படிங்கிற அவர் படத்துல அவருக்கே தெரியாது நான் யாஞ்சி பாட்டில் இருக்கேன். அதுக்கப்புறம் எல்லாம் சந்திச்சது. அப்புறம் பாத்தீங்கன்னா இவர் பட ஹீரோவா நடிக்கிறாரு, நம்ம எல்லா பாட்டும் எழுதுறோம், எல்லாமே அமையுது. அதுதான். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சார்லி இருக்கார் இல்லைங்களா, அவரோட நான் வந்து இப்போ அவர் எறும்புன்னு ஒரு படம் பண்றோம். அப்போ வந்து நாங்கள் அதில் வந்து சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் வந்து ஒரு ஃபோனில் பேசும்போது ஒரு கவிதை சொன்னேன். இந்த கவிதை வந்து நான் எழுதும்போது என் சிஸ்டர் வந்து காலேஜ் போகிறாங்க. அப்போ நான் வந்து ஒரு கடிதத்தில், அப்போ கடிதம் தானே, சென்னை வந்துட்டேன். அப்போ நான் வந்து ஒரு கடிதம் எழுதுறேன், இந்த பாப்பா எப்படியாவது கோல்டு மெடல் வாங்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் நல்லா படிக்கிற பையன், என்னால் முடியல. நான் ஆஃபேலிக்கு அப்புறம் அப்பா டெத்தாதுக்கப்புறம் நான் சரியாக படிக்க முடியல, நான் பண்ணலை, நீயாவது பண்ணுமா அப்படின்னு ஒரு சொல்லிட்டு தன்னம்பிக்கைக்காக இந்த கவிதை எழுதுனேன். இந்த கவிதையை விடுங்க, இந்த கவிதை சொல்றேன். இந்த கவிதையை விட ஒரு கவிதை என்னன்னா, அவ கோல்டு மெடல் வாங்கிட்டு இந்த கடிதத்தை காட்டினது தான். சூப்பர். எனக்கு அது ரொம்ப மறக்க முடியாத தருணம். அந்த கவிதை மட்டும் சொல்றேன். கவிதை பேர் வந்து செருப்பு. செருப்புக்கு ஒரு கவிதை வந்து மூமேத்தா வந்து எழுதியிருப்பார், கவிஞர் மூமேத்தா. செருப்போடு ஒரு நேர்காணல் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி நேர்காணல் மாதிரி செருப்பு கிட்ட ஒரு நேர்காணல் வச்சிருப்பார். செம்மையா இருக்கும் அந்த கவிதை. கண்ணீர் பூக்கள்னு ஒரு புத்தகத்துல. அது வந்து என்னடா இப்படி ஒரு எழுதியிருக்காரு, நம்ம ஒரு செருப்புக்கு ஒரு கவிதை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுல இருந்து ஒரு பாதிப்பு வந்துச்சு. எப்படின்னா, மதிப்பு இல்லையா வருந்தாது, நீ மிதிப்பதை என்றும் வெறுக்காது, வாசலை தாண்டிட விரும்பாது, இது ஒவ்வை வார்த்தையை மீறாது, செழிப்பு இல்லாத மனிதனுக்கும் ஜோடி செருப்பு இல்லாமல் போகாது, சாதி மதங்களை பார்க்காது, இது ஜோடி பிரிஞ்சா வாழாது, தேயும் வரையும் ஓயாது, நீ தூங்கும் நொடிதான் உழைக்காது, வெப்பம் உள்ளோ பார்க்காது, இரண்டும் தகப்பன் என்பதை மறக்காது, கல்லும் தடியும் அடித்தால் நம் தேகம் மட்டுமே வலிக்கும், சொல்லும் செருப்பும் அடித்தால் நம் ஜீவன் கூட துடிக்கும், நொந்து போன மனது உன்னை ஆண்டியாக்குமே மனிதா, அந்து போன செருப்பு உன்னை நொண்டியாக்குமே மனிதா. அற்புதம். சூப்பர் சார். தேங்க்யூ. எவ்வளவு மிதித்தாலும் உன்னை நான் தாங்கிக் கொள்வேன் அப்படிங்கிற படிக்க செருப்பு அப்படின்னு எழுதுற மாதிரி ரொம்ப அழகு சார்.
ரொம்ப அதான் சொன்ன மாதிரி டைம் போனதே தெரியல. அதுவும் இந்த ஒரு கவிதையோட வர நீங்க என் பண்ணும்போது ரொம்ப சிலருடைய எண்ணங்கள் ஆச்சரியமாவும் இருக்கு எங்களுக்கு. நன்றி சிலருடைய எண்ணங்கள் நம் இதயத்தை தொடும். எனக்கு உங்களுடைய எழுத்துக்கள் எங்கள் இதயத்தை தொட்டிருக்கு. நன்றி. இன்னும் உலக மக்களுடைய இதயங்களை தொடணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசையும் கூட. ஜெயா டிவியின் சார்பா ஒட்டுமொத்த குழு சார்பா பெரிய வணக்கங்கள் சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னையும் வந்து கூப்பிட்டு ஒரு நேர்காணல் மூலியமா, ஏன்னா என்னையோட பாடல் தெரிஞ்ச அளவுக்கு என்னே தெரியாது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஊக்கம். ஸோ ரொம்ப ரொம்ப ஜெயா டிவிக்கும் உங்களுக்கும் பெரிய பெரிய நன்றி. இந்த நிகழ்ச்சியோட தயாரிப்பாளருக்கும் பெரிய நன்றி.